இன்னைக்கு முக்கியமா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒண்ணு இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ பயன்படுத்தி என்ன மாறுதல்கள் எல்லாம், எந்த சிந்தனை போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு அதையே பயன்படுத்தி நல்ல விஷயங்களையும் சொல்லலாம். நம்முடைய சித்தாந்தங்களை, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய வலிமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதிலே அது எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக, எந்த கருத்தியல் கொண்டவர்களாக இருந்தாலும் தவறில்லை. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண உதாரணத்திற்கு சொல்கிறேன் என்றால், நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே ஒரு பெண் அமைச்சர் இருந்திருக்கிறார் சுகாதாரத்துறையிலே. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தொடர்ந்து அமைச்சரவையிலே அம்மையார் சத்யவாணி முத்து அவர்கள் தொடங்கி தொடர்ந்து எல்லா அமைச்சரவையிலும், எந்த அமைச்சரவையாக இருந்தாலும் எல்லா அமைச்சரவையிலும் பெண்கள் அங்கே பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு மிக பரவலாக சொல்லப்படக்கூடிய செய்தி, முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் இங்கே உருவாகி இருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து பரப்பப்படுகிறது. இது அரசியலுக்காக நான் சொல்லக்கூடிய கருத்து இல்லை. இப்படிப்பட்ட செய்திகள், ஏன்னா இது அரசியல் தாண்டி எல்லா விஷயங்களிலும், உங்களோட ஹெல்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு நிறைய செய்திகள் உங்களுக்கு, நிறைய பரப்புரைகள் உங்களுக்கு சொல்லப்படும். குழந்தையை எப்படி வளர்க்கறது அப்படின்னு பல செய்திகள் ஒவ்வொரு நாளும் வரும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது, அப்படிப்பட்ட செய்திகள் வரும் பொழுது, ஏன்னா this is become ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு நாம நின்று கொண்டிருக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதனால யார் அந்த கருத்துக்களை நமக்கு சொல்லுகிறார்கள், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம்.